ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம மூணு சாதனத்தை வச்சு சிம்பிளான தேங்காய் பர்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் சின்னதும் இல்லை பெருசும் இல்லை ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் வந்து அரை முறி அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு வந்து 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன், கொஞ்சமாக ஏலக்காய் பொடி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் ஒரு கடை அடுப்பில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரைக்கு 3/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா திக் கன்சிஸ்டன்சி ஆகிறது வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. அடியில் பிடிச்சிரும் இல்லைனா. ஸோ இந்த மாதிரி திக் கன்சிஸ்டன்சி கிடச்சது நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நாட்டு சர்க்கரையில் கொஞ்சம் டஸ்ட்டெல்லாம் இருக்கும் மண். ஸோ அதனால் அதை வந்து நான் அரிச்சு எடுத்திருக்கேன். பாருங்கள், அந்த கப்பில் வந்து 3/4 கப் அளவுக்கு தான் இருக்குது. நல்லா திக் கன்சிஸ்டன்சியாக இருக்கும். இதை சைடில் வச்சிடலாம். இனி ஒரு கடை அடுப்பில் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு நான் எடுத்து வச்சிருக்க அரை முறை அளவுக்கு தேங்காய் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் தாங்க லோ ஃப்ளேமில் வச்சு தாங்க வறுக்கணும். ஏன்னா நமக்கு பர்ஃபி தேங்காய் வந்து சாஃப்டாக இருக்கணும். நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் வறுத்தீங்கன்னா அது வந்து ரொம்ப மொறுமொறுன்னு ஆயிரும். ஸோ அது நல்லா இருக்காது. அதனால் ஒரு 5 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து விட்டுருங்க. அது கூட அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க சுகர் வாட்டர் உள்ளே ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் கிண்டி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க ஏலக்காய் பொடி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் கிண்டினதுக்கப்புறம் நல்லா ஷைனிங்காட்டு ஒரு திக் கன்சிஸ்டன்சி கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நான் வந்து ஒரு பிளேட்டில் எல்லா பக்கமும் நெய் தடவி வச்சுருக்கேன். ஸோ நம்ம ரெடியாகி வச்சுருக்க அந்த பர்ஃபிக்கான தேங்காவை அப்படியே இந்த பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா இறுக்கமாக ஷேப் பண்ணி வச்சுருங்க. ஒரு 2 hours கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா பீஸ் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோதாங்க, சிம்பிளான டேஸ்டியான தேங்காய் பர்ஃபி ரெடி. வீட்டில் எப்போல்லாம் தேங்காய் அதிகமாக இருக்கோ அப்போல்லாம் இந்த தேங்காய் பர்ஃபி செய்வீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.